அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். இது வந்து சாதாரணமாக என்னோட டே மை லைஃப் vlog தாங்க எடுத்திருக்கேன். அது லாங் வீடியோவில் எடுத்திருக்கேன். காலையிலே நான் கிளம்பி ஆடுதுறை பக்கம் தாங்க போனேன். பஜாருக்கு தான் நான் போனேன். நான் இருக்கிற ஊர் வந்து அவனியாபுரம். ஏதாவது மெயினான திங்ஸ்லாம் வாங்கினா நான் பஜாருக்கு தாங்க, ஆடுதுறை பஜாருக்கு தாங்க நான் போய் ஆகணும். இன்னொரு விஷயம், நான் எப்போ பார்த்தாலுமே நான் வெளியே போக முடியாது. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வெளியே போகிறது யாருன்னா, எங்கள் அம்மாவா தான் இருக்கும். என்னை எப்பயாவது தான் வந்து வெளியே கூட்டிட்டு போவாங்க. அப்போதைக்கு தான் இந்த விளாக்ஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறது நானு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருநாளாக எப்படியோ நல்லபடியாக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட சின்ன கிளிப்ஸ் கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து இந்த தர்காக்கெலாம் போவாங்கங்க. அவங்க கூட நான் போவேன் அவ்வளோதான். மற்றபடி அங்க போய் வந்து துவாலாம் நான் செய்ய மாட்டேன். அவங்க கூட போறதுனால தான் நான் போறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ப வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு விளாகரா ஆயிட்டோங்கிறப்ப, கோயில், சர்ச்சு, தர்கா இருக்கட்டும், நம்ப எல்லா இடமும் சரி ஷூட் பண்ற மாரி தான் இருக்கும். அதாவது அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா இருக்கட்டும், இல்ல டே மை லைஃப்ல விளாகா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சத நான் எடுத்து போடுறேங்க அவ்வளோதான். எங்க ஊர்ல வந்து இந்த எப்ப ரம்ஜான் வந்தாலுமே அது முடிஞ்சு வரப்ப எங்க ஊர் ஆடுதில்ல. இந்த கோயில்ல வந்து காளியாட்டங்கிறது வந்து நடக்கும். இந்த வருஷம் எங்க அம்மா பெருநாக்குள்ளையில ஒரு புரோஜனமா ஒண்ணு வாங்குனாங்க. இந்த கூடை தான். நரம்புல பின்ன கூடை இது. நல்லாருக்கு. பார்க்குறவங்க எல்லாருமே "எங்க வாங்குனீங்க? எங்க வாங்குனீங்க?" தான் இத கேட்டாங்க. இதே கேள்வி தான் நாங்க வாங்குறதுக்கு முன்னாடி மத்தவங்க இந்த பைய எடுத்துட்டு போறப்ப நாங்க கேட்டோம். இது வந்து இந்த மாரி கூட்ல பெருநாக்குள்ளையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா, அதே மாரி இந்த வருஷம் பெருநாக்குள்ளையில தான் இத வந்து வாங்குனது அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. இது வந்து எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற தென்னை மரங்க. தென்னை மரத்தில பார்த்தாக்கா ஒரே மணி பிளான்ட்டா இருந்துச்சு. வீட்ல இந்த மாரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதெல்லாம் யாருக்கு பிடிக்குங்கிறத சொல்லுங்க. ஆனா வந்து வளர்க்குறது பெரிய விஷயம் இல்ல. அத வந்து நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா தான் வந்து அதுங்களுமே ஹெல்த்தியா வளரும். நாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 இயர்ஸ் மேலேயே நாங்க வந்து இந்த லவ் பேர்ட்ஸ்ங்கிறத பராமரிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மாரிலாம் இல்லங்க. இப்பலாம் வந்து மயில் வந்து சத்தம் மட்டும் தான் கேட்குது. எங்க நிக்குதுன்னே தெரியல. ஆனா காலையில கற்கொடல பார்த்தாக்க மயில பார்க்கலாம். மத்தபடி இந்த சம்மர் சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சா, மரம் எங்க அடம்பா இருக்கோ, அங்க தான் போய் இந்த மயில் வந்து அப்படியே போய் ஒதுங்கிருது. ஆ காலையில ஆடுதுற பஸார பார்த்தாக்கா எப்பவும் மாரி தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த ஸ்கூல் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு பிள்ளைக்கு. அதுக்கு தான் பிள்ளைங்க வந்து போயிட்டுருந்தாங்க. ரொம்பவே ரஷ்ஷா தான் இருந்த மாரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இந்த ராட்டினம்லாம் தான் எடுக்கவே இல்லங்க. அப்படியே கட்டி வச்சிருக்காங்க பிள்ளைக்கு. இது வந்து ஈது அன்னைக்கு பெருநாக்குள்ள எங்க ஊர்ல போட்டாங்கல்ல, அன்னைக்கு நாள் இது எடுத்தது. இது வந்து ஷார்ட்ஸா எடுத்திருப்பேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஆங்கிள்ல காட்டுது. மந்த்லி ஒன்ஸாவது நான் லாங் வீடியோ போட ட்ரை பண்றேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லனா 2 தடவ. ஏன்னா வந்து ரெகுலரா என்னால எடுத்து போட முடியாது. ஆனா ரெகுலரா இன்ஷா அல்லாஹ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் வரும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு எங்க அம்மாவுக்கு வேற செருப்பு அறுந்து போனதுனால செருப்பையும் தச்சுக்கிட்டாங்க. செருப்பு மட்டும் நம்ம வந்து மாத்த முடியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாள் என்னோட டே மை லைஃப் vlog. இது ஒரே நாள்ல எடுத்த வீடியோ. அதோட சேர்த்து அந்த ஈது விழாக்கு பெருநாள் கொலைய மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.